நானும் கொஞ்ச நாளா யோசிச்சுட்டு தான் இருந்தேன். பார்ட் டைம் பண்ணணும்னு. நிச்சயமா நான் அஜய் கிட்ட பேசுறேன் என்றான் வசந்த். சரி வசந்த், நீ அஜய் கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. நானும் உங்கூட வரேன். அவர் கூட ஏதோ எனக்கு ப்ராஜெக்ட்ல ஹெல்ப் பண்றதா சொன்னார். அவர் ஏதோ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு. அஜய் கூட ஒரே யூனிவர்சிட்டியில ஏதோ படிச்சாராம். ஸோ நீங்க கட்டாயம் அஜய் கிட்ட பேசி முடிவு பண்ணுங்க. சரி, நான் மாமி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் என்றவள் கிச்சனுக்குள் பார்த்தாள். அங்கே சாரதாவை காணவில்லை. அப்படியே பின்கட்டின் வழியாக கொல்லைப்புறத்திற்கு போனவள் கிணற்றடியில் ஏதோ சிந்தனையில் சாரதா அமர்ந்திருப்பதை பார்த்தாள். என்ன மாமி இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேள்? கிளாஸுக்கு எல்லோரும் வர நேரமாச்சே, தயாராகல? பைரவின் குரலில் நிகழ்வுக்கு வந்த சாரதா, என்னம்மா சொன்ன? இதோ உனக்கு உப்மா கொண்டு தரேன் என்று எழுந்திருக்க எத்தனித்தவளை கையில் பிடித்து திரும்பவும் உட்கார வைத்தாள் பைரவி. அதெல்லாம் அப்பவே மகி கொடுத்தாச்சு, நான் சாப்பிட்டும் முடிச்சாச்சு என்றவள், ஏன் மாமி என்ன பிரச்சனை? உங்களுக்கு சுரத்தே இல்லாம இங்க வந்துட்டேல். நான் ஹெல்ப் பண்றது உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க அப்பா பேசினதும் எனக்கு எங்க அண்ணா ஞாபகம் வந்துடுது. அவரும் அமெரிக்கால தான் கடைசியா இருந்தார் எங்களுக்கு தெரிஞ்சு. அப்புறம் என்னமோ தெரியல, அப்படியே கான்டாக்டே இல்லாம போயிடுது. எங்க அப்பா அம்மா போனதுக்கு கூட தெரிவிக்க முடியல. அட்ரஸும் இல்ல, ஃபோன் நம்பரும் இல்ல. இந்த காலம் மாதிரி வசதியும் இல்ல அப்போ என்று கண்களை துடைத்து கொண்டாள். அவர் பேரு என்ன? அவர் என்ன உத்தியோகம் பண்றார் சொல்லுங்க மாமி. நான் அப்பா கிட்ட பேசி கண்டுபிடிக்க சொல்றேன். இனிமேல் தெரிஞ்சு என்ன ஆக போறது? அவன் வரச்சா வரட்டும். அது வரைக்கும் அவன் சொத்துக்களை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. எதில் எனக்கு துணை இருக்காரோ இல்லையோ, என் ஆத்துக்காரர் இந்த விஷயத்துல மாத்திரம் ரொம்ப கவனமா இருக்கிறார். யாரும் தன்னை நாளைக்கு கை நீட்டி ஒரு சொல்லிட்ட கூடாது என்பதில் உறுதியாய் இருக்கிறார். அந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மாமியார் இந்த வரைக்கும் அந்த சொத்தை எங்க அப்பா அம்மா கையில இருந்து பிடுங்குவதையே குறிக்கோளா வச்சுட்டு இருந்தா. நல்ல வேளையா போய் சேர்ந்தா. நான் படாத துன்பம் இல்லை அவகிட்ட. 4 பொண்ணை பெத்து அவ வாயாலே விழுந்து எழுந்த எப்படியோ விடிஞ்சது என்று தன் மடக்கடக்கை கொட்ட ஆரம்பித்தாள். மாமி, உங்களுக்கு 3 பொண்கள் தானே என்று நிறுத்திய பைரவியை பார்த்து, ஆமாம், ஆனா 4வது பொண்ணா பிறந்துட்டா. வீட்டுக்கே வராதுன்னு சொன்ன என் மாமியார் நல்ல வேலையா வசந்த் வந்தான். இல்லாட்டி என் நிலைமையே நினைக்கவே பயமா இருக்கு. இப்ப கூட குழந்தை பிறந்த பின் ஆண் பிள்ளைன்னு சொன்னதும் தான் இந்த பக்கமே வந்தா. எங்க ஆத்துக்காரரையும் என்னை பார்க்க விடல, பேச விடல. 3 பொண்ணுங்களையும் இவர்கிட்ட விட்டுட்டு 4வதா வயிற்று பிள்ளையோட எங்க அம்மா ஆத்துக்கு வந்தவ. வசந்த பிறந்து 5ஆம் மாசம்தான் திரும்பி போனேன் என்று பெருமூச்சு விட்டாள் சாரதா. ஏன் மாமி, இந்தியால இப்படி இருக்கா? மனுஷ படிச்சவாளே இப்படி பொண்ணு வேணா அப்படி இப்படின்னு சொன்னா எப்படி? அவ எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுமோ? பொண்ணு பிறக்க முதல் காரணம் ஜெனட்டிக்ஸ் படி ஆண்தான்னு. அவர்கிட்ட இருந்து வர மரபு வழியில வர்றதுதான் பெண் மரபணுக்கள். இதுல பெண்கள் கையில ஒன்றும் கிடையாது. இப்படி கூட நடந்து போலோ. மாமாவுமா இதையெல்லாம் ஃபாலோ பண்ணினார். நம்பவே கஷ்டமா இருக்கு என்று தன் வேதனையை வெளிப்படுத்தினாள் பைரவி. இல்லம்மா, அவர் ரொம்ப பாவம். ஆரம்பத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். ஒரே பிள்ளையா போயிட்டார் அவர். அவர் தங்கைகள் எல்லாம் ரொம்ப பொல்லாதவ. இவர் அம்மா கிட்ட இவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கி பெண்களுக்கு கொடுப்பான். கொஞ்சம் கூட யோசிச்சது இல்லை. பிள்ளை கஷ்டப்படுறானே, கூத்தேத்துல ஆரம்பிச்சுட்டா இந்த சீர் அந்த சீருன்னு பொண்களுக்காக பிடுங்குறத. இத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவர் அவர் பொருளாதார நிலையும் பார்க்கணுமே. கல்யாணமாகி 3 பொண்ணு பிறந்த பின்னும் இதுவேதான் தொடர்கதை இந்த ஆத்துல. என்னையும் வெளியே வேலைக்கு போக விடல. கௌரவம் அது இதுன்னு பார்த்து கிடைச்ச யூனிவர்சிட்டி வேலையையும் எடுத்துக்க விடல. ஏதோ போனா போறதுன்னு பாட்டு கிளாஸ் எடுக்க விட்டான். அதுவே அந்த காலத்துல பெரிய விஷயமா தோணுனது எனக்கு. இந்த காலம் மாதிரி அப்போ சங்கீதக்காரர்களுக்கு பணமும் யாரும் அதிகமா கொடுக்க மாட்டா. எப்படியோ கஷ்டப்பட்டோம், வாழ்க்கையை நடத்தணும். மாமி, நீங்க நிஜமாவே கிரேட். எங்க அம்மாவும் இப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்டா வாழ்க்கையில. ஒரு குழந்தை பிறக்கலன்னு ரொம்ப படுத்திட்டாலாம் எங்க அப்பாத்துல. ஆனா எங்க அப்பா எப்படியோ நான் பிறந்ததுக்கு அப்புறம் உறவே வேண்டாம்னுட்டு அமெரிக்கா போயிட்டா. எங்க அம்மாவுக்கு ஒரே அண்ணன் இருக்கார்.
இங்கேதான் மெட்ராஸ்ல எங்கேயோ இருக்கா. நான் அவளை தேடிட்டு போகணும். ஒரு வேலை இருக்கு அவ கிட்ட. அவர் ஏதோ டூருக்கு போயிருக்காளாம். அவ பக்கத்தாத்துக்கார சொன்னான். இன்னமும் ஒரு வாரம் ஆகுமாம் திரும்பி வர. என்கிட்டயும் ஃபோன் நம்பர் எல்லாம் கிடையாது. பழைய அட்ரஸ்ல போய் விசாரிச்சப்போ தெரிய வந்தது அவ வீட்டை வித்து காலி பண்ணிட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு. எப்படியோ புது விலாசத்தை கண்டுபிடிச்சு போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. எதிரில் குடியிருக்கிறவாளுக்கு ஒன்றும் தெரியல. வெளியூர் போயிருக்கா, வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொன்னான் அந்த ஆத்துல இருந்த பையன் என்று பெருமூச்சு விட்டாள் பைரவி. நீயும் உங்க அம்மாவோட அண்ணனை தேடுற, நானும் என் அண்ணனை தேடுறேன். என் விசித்திரம் பாத்தியா? இருக்கட்டும், ஒரு நாள் நமக்கு நல்ல செய்தி வரும், அதுவரை பொறுக்கலாம் என்ற சாரதா மெல்ல எழுந்து வீட்டினுள் சென்றாள். நீங்கள் பொறுக்கலாம் மாமி, ஆனா எங்க அம்மா பொறுக்க முடியாதே என்று மனதில் நினைத்தவள் சாரதாவை பின்தொடர்ந்தாள். அதற்குள் அஜயிடமிருந்து கால் வந்தது. பைரவி, நான் இங்க வந்துட்டேன். என்னோட சொந்தக்காரால தேடிட்டு இப்பதான் போயிட்டு இருக்கேன். வசந்த் ஃபோன் பண்ணினான். ஆனந்த் கிட்ட வேலைக்கு சேர்த்து விட சொல்லி நான் பேசியிருக்கேன். நீயும் அவனோட நாளைக்கு போ. சரி சரி, சிக்னல் வீக்கா இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன் என்று கூறி லைனை கட் செய்தான். அன்று இரவு வெகு நேரம் தன் தந்தையுடன் பேசி கொண்டிருந்தாள் பைரவி. வந்த வேலையை விரைவாக முடித்துவிட்டு வருவதாக சொன்னவள் அன்னையை நன்றாக பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு போனை வைத்தாள். அன்று காலையிலேயே விரைவாக தயாராகி பைரவிக்காக காத்திருந்தான் வசந்த். பைரவி அவனை அந்த தொழிலதிபர் ஆனந்த் வீட்டிற்கு அழைத்து செல்வதாக சொல்லி இருந்தாள். ஏற்கனவே அஜய் நேற்றே அவரிடம் தொலைபேசியில் இவர்களை பற்றி சொல்லிவிட்டதாக விவரம் தெரிவித்திருந்தான். தன் தாயிடம் தனது இந்த பாட்டை வேலையை பற்றி இரவு பேசியவன் சற்று தயங்கிய சாரதாவுக்கு இந்த உதவி பணம் கிடைத்தால அவனுக்குமே தந்தையிடம் அவனது சொந்த செலவுக்காக கையேந்துவது அவசியம் இருக்காது என்றும், தற்சமயம் மகதி திருமணத்துக்கே பண நெருக்கடியில் இருப்பவரிடம் மேலும் மேலும் அவரை தொந்தரவுப்படுத்துவது அவனுக்குமே அவமானமாக இருக்கிறது என்றும் எடுத்து சொல்லி புரிய வைத்தான் வசந்த். சாரதாவுமே அவன் படிப்பு கெடாத வகையில் கௌரவமான எந்த வேலையாய் இருந்தாலும் பரவாயில்லை என்று அவனை புரிந்து கொண்டு தன் ஒப்புதலை அளித்தார். நேற்றைய சம்பவம் அவருக்குமே மன வருத்தத்தை கொடுத்திருந்தது. இந்த முறை தன் மகன் அவன் முயற்சியில் வெற்றியடைய வேண்டும் என்று இறைவன் முன் வேண்டுதலை வைத்தார். காலை 8 மணிக்கே பைரவி தயாராகி வந்துவிட காலை டிஃபனை முடித்தவர்கள் ஒரு ஆட்டோவை பிடித்து சாந்தோம் கடற்கரை அருகே இருந்த அந்த அழகிய பங்களாவை அடைந்தனர். வீட்டிற்கு வெளியே இருந்து செக்யூரிட்டியிடம் அவர்களை பற்றி சொல்ல சிறிது நேரம் காத்திருத்தலுக்கு பின் அவர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடைக்க, இவர் பெரிய தொழிலதிபர் வசந்த், பரம்பரை பணக்காரர்கள், அதான் உள்ளே செல்ல கூட எத்தனை கெடுபிடி என்ற பைரவிக்கும் ஒன்றும் சொல்லாமல் புன்னகைத்தான் வசந்த். பணம் இருந்தாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், வீட்டுக்கு தனி காவல் எல்லாம் ஒரு விஷயமா என்ன என அவன் மனம் ஆலோசித்தது. மெல்ல வீட்டை அடைந்தவர்கள் வரவேற்பறையில் இருந்த வயதான ஒருவர் அவர்கள் விவரங்களை கேட்டு அங்கே இருந்த ஒரு அலுவலக அறையில் அமர சொல்லிவிட்டு தன் பணியை தொடர சென்றார். அவர் அந்த வீட்டில் கேர்டேக்கராக இருப்பவர். வீட்டிற்குள் நுழையும் போதே அந்த மாளிகையின் பிரம்மாண்டத்தில் கவரப்பட்ட வசந்த் அந்த வீட்டின் அழகை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தான். யார் இதன் உரிமையாளர்? யாராயிருந்தாலும் நல்ல கலாரசிகராக இருக்க வேண்டும் என்று அவரை மனதுக்குள் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. ஹாய் பைரவி, ஹவ் ஆர் யூ? சாரி, வந்து நேரமாகியதா? முக்கியமான கால் எடுக்க வேண்டியதா இருந்தது, வாருங்கள். இவர் என்னை இழுக்க, ஹலோ ஆனந்த், குட் மார்னிங். ஐ எம் ஃபைன், இப்பொழுதுதான் வந்தோம். அஜய் உங்களிடம் சொல்லியிருந்தானே. வசந்த், நாங்கள் குடியிருக்கும் வீட்டு லேண்ட்லார்ட் டிக்சன் என்றவள் வசந்திடம் திரும்பி, வசந்த், இவர்தான் ஆனந்த் ராமநாதன், வளர்ந்து வரும் இளம் தொழிலதிபர்.
அஜயுடன் யுஎஸ்ல படித்தவர் என்று அறிமுகப்படுத்தி வைத்தால் இருவரும் தங்களுக்குள் பரஸ்பர அறிமுகப்படுத்தலுக்கு பின்னர் இன்டர்காமில் அவர்களுக்கு காப்பி அனுப்புமாறு சொல்லிவிட்டு வேறு ஏதாவது லைட்டாக சிற்றுண்டி எடுத்துக்கொள்ள கேட்க அவர்கள் அப்பொழுதுதான் டிஃபன் முடித்து வந்ததாக சொல்லி மறுக்க ஒரு வழியாக காப்பியை குடித்து முடித்தார்கள். வெல், சொல்லுங்க பைரவி, நான் என்ன செய்யணும்? அஜய் என்னவோ வசந்துக்கு உதவுமாறு கேட்கிறான். உங்களுக்கு தான் தெரியுமே, எனக்கு அஜய் நான் யூஎஸ்ல இருந்த பொழுது எவ்வளவோ விதத்தில் உதவி செய்திருக்கிறான். அதற்காக மட்டுமல்ல, மிஸ்டர் வசந்தை பற்றி நேற்று இரவு சொன்னான். ஐஏஎஸ் தேர்வுக்கு எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டு இருப்பதாக சொன்னார். வெல், இப்பொழுதுக்கு எனக்கு ஒரு உதவியாளர் வேண்டி இருக்கிறது. அலுவலகத்தில் எனக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் இருந்தாலும் காலை 8 மணியிலிருந்து 11 மணி வரை இங்கே வீட்டிலேயே எனக்கு சில பல குறிப்புகள் எடுக்க, மற்றபடி என் தந்தைக்கு தற்சமயம் கால் பிராக்சர் ஆகியிருப்பதால் இங்கே வீட்டில் இருந்தபடியே வேலை செய்கிறார். கொஞ்சம் அவரது அலுவலக சம்பந்தமான மெயில் செக் செய்து உதவ வேண்டும். அது தவிர இங்கே என் தாயாருக்கு வெளியே செல்ல போக வர வேண்டியிருக்கும். என்னதான் டிரைவர் இருந்தாலும் சில இடங்களுக்கு இதற்கு முன் இருந்த பிஏ தான் அவர்களுக்கு அனைத்தையும் செய்வார். அவரது வேலை நிறைய இருக்காது. வாரம் 2 முறை பேங்க் அல்லது வேறு எதற்காவது அழைப்பார். என்ன வசந்த், உங்களால் எங்களுக்கு உதவ முடியுமா? மதியம் 3 மணி வரை இருந்தால் போதும். காலை மதியம் இங்கேயே உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். ஈவினிங் உங்கள் படிப்பு சம்பந்தமாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு மாதம் 25,000 கொடுக்கிறேன் என்று ஆனந்த். சாரி வசந்த், ஒரு வருங்கால கலெக்டரை நான் இப்படி வேலை வாங்கலாமா? உங்க குடும்பம் பற்றி அஜய் சொன்னான். என்னால் பணம் கொடுத்து உதவ முடியும். ஆனால் நீங்கள் அஜய் ஏன் பைரவியிடம் கூட பணம் வாங்க மறுத்ததாக கேள்விப்பட்டேன். உங்கள் சுய கௌரவத்தை பாராட்டுகிறேன். நான் கூட வெளிநாட்டில் இருந்த பொழுது என்னென்னவோ வேலைகள் எல்லாம் படிக்கும் பொழுது செய்திருக்கிறேன். இதில் வெட்கப்படுவதற்கு எதுவும் இல்லை. நேர்மையான முறையில் செய்யும் எந்த விதமான வேலையும் கௌரவமானதே. ஏதோ என்னால் முடிந்த உதவி. என்ன வசந்த், உங்களுக்கு ஓகேவா என கேட்டான் ஆனந்த். ரொம்ப நன்றி சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இப்படி ஒரு பார்ட் டைம் வேலை கிடைக்கும் என்று. இத்தனை நாட்களாக பொறுப்பில்லாமல் படிப்பு என்ற பெயரில் வருத்தி கொண்டிருந்தேன். இனிமேலாவது அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். பைரவிதான் எனக்கு எடுத்து சொன்னார்கள். படித்து கொண்டு வேலை பார்ப்பதில் என்ன கௌரவ குறைவு சார்? இளைய தலைமுறையினர் இப்படி படிக்கும் பொழுதே சுய சம்பாத்தியம் ஈட்டுவது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கலெக்டர் ஆனால் இளைய சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டியாய் இருக்க போகிறேன். ஏற்கனவே எத்தனையோ நம் அரசாங்கம் உதவினாலும் இப்படி அறியாமையில் இருப்பவர்களுக்கு வழிபடுத்த வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டான் வசந்த். கூல் வசந்த், எல்லாம் நடக்கும். நீங்கள் கூடிய சீக்கிரம் கலெக்டராக போகிறீர்கள். அப்புறம் பாருங்கள், நீங்கள் நினைத்ததை எல்லாம் நல்லபடியாக நடத்துங்கள். இளைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்க போகிறீர்கள். ஆல் த பெஸ்ட். ஆனால் கொஞ்சம் என்னையும் ஞாபகம் வைத்து கொண்டால் சரிதான். ஓகே, சோ இன்றிலிருந்து வேலையை தொடங்கலாமா என ஆனந்த் கேட்க, சரி சார், எனக்கு எந்த அப்செஷனையும் இல்லை. பைரவி, நீங்கள் எப்படி வீட்டுக்கு செல்வது என்ற வசந்தை என. நோ வரிஸ், ஆட்டோ பிடித்தால் போயிற்று. அந்த சமயத்தில் அந்த அலுவலக அறை கதவை தட்டியபடி, அண்ணா நான் பேங்குக்கு கிளம்புகிறேன் என்றபடி உள்ளே நுழைந்தாள் ஒரு இளம் யுவதி. உள்ளே நுழைந்தவள் தன் அண்ணன் எதிரில் இருந்தவர்களை பார்த்து அதிர்ந்தவள் சட்டென்று சுதாரித்து கொண்டாள். அவளை பார்த்து அதிர்ந்தான் வசந்த். ஹாய் கவி, என்ன அதற்குள் ரெடியாகிவிட்டாயா? ஓகே என்று ஆனந்த். கவி, இது பைரவி, என் யுஎஸ் நண்பன் அஜயின் தோழி. இவர் வசந்த். இவர்கள் இருவருடைய ஃப்ரெண்ட். ஐஏஎஸ் பரீட்சைக்கு எழுதியிருக்கிறார். மேற்கொண்டு அதற்கேற்ப தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது பார்ட் டைமாக நம் வீட்டில் எனக்கும் அப்பாவுக்கும் உதவி செய்ய பிஏவாக சேர்ந்திருக்கிறார் என அறிமுகப்படுத்த மீண்டும் அதிர்ந்தாள் கவி என்கிற கவிதா. என்னது இது? அப்படியா? இது எப்போதிலிருந்து என்ற முறையில் ஒரு நிமிடம் வசந்தை நோக்கியவள் பின்னர் பொதுவாக இருவருக்கும் ஒரு ஹலோ சொல்லிவிட்டு தனக்கு வேலைக்கு நேரமாகிவிட்டதாக
பிறகு சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அண்ணனிடமும் விடை பெற்று சென்று விட்டாள் கவிதா. கவிதா வேறு யாரும் இல்லை, வசந்தின் காதலியே தான். கடைசியில் என் வீட்டிலேயே அசிஸ்டண்டாக வந்து சேர்ந்து விட்டானா இந்த வசந்த். அவனுடன் இருக்கும் இந்த பைரவி யார்? அன்று கடையில் அவனுடன் பார்த்தோமே, இவர்கள் இருவருக்கும் என்ன உறவு? இவள் வந்தால்தான் என்னை அவாய்ட் செய்கிறானா? அன்று பார்க்கில் கோவமாக போனவன் இன்று வரை ஒரு போன் கூட செய்யவில்லை. இவளுடன் மட்டும் பேச முடிகிறதோ? ஒருவேளை அமெரிக்க மோகமோ? எது எப்படியோ, இனி அவனாக வந்து பேசினா மட்டுமே நாம் பேச வேண்டும் என்று நினைத்த கவிதா அவனை கண்டு கொள்ளாமல் அங்கிருந்து வெளியேறினாள். வசந்துக்கும் கவிதாவை கண்டதும் முதலில் அதிர்ச்சியே. அவளை அங்கேயே அவன் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்ப்பதே என்ன? அது அவளது வீடு, ஆனந்த் அவளுடைய அண்ணன் என்று முன்பே தெரிந்திருந்தால் அவன் இந்த வேலைக்கு என்ன, அவள் வீட்டு பக்கமே தலை வைத்து படுத்திருப்பானா என்ன? ஆனால் சற்று நேரம் முன்னர் தான் வேலையை ஒத்துக்கொண்டிருந்தான். சுளையான சம்பளம். அவன் இருக்கும் நிலையில் இது ஒரு நல்ல வாய்ப்பு. வேண்டாம் என்று சொன்னால் இப்பொழுது இதற்காக முனைந்த பைரவியையும் அஜயையும் அவமானப்படுத்துவது போல் ஆகும். கவிதாவே அவனை கண்டு கொள்ளாத பொழுது அவனுக்கு என்ன மாத்திரம் வந்தது? வந்தோமா, வேலையை பார்த்தோமா என்று செல்ல வேண்டியதுதான் என்று தனக்குள் தீர்மானித்துக் கொண்டான். ஆனந்தின் குரலுக்கு நிகழ்வுக்கு வந்தான். என்ன வசந்த், நீ இங்கேயே இரு, நான் உன்னை அப்பாவிடம் அறிமுகப்படுத்துகிறேன். பைரவியை எங்கள் டிரைவருடன் காரில் அனுப்பிவிட்டு வருகிறேன் என்ற ஆனந்துக்கு வசந்த் தலையாட்ட, என் தங்கை சரியான பிடிவாதக்காரி. எங்களுக்கு இருக்கும் சொத்திற்கு இவள் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. MBA படித்திருக்கிறாள். பிடிவாதமாக தன் சொந்த காலில் நிற்பேன் என்று கொஞ்சம் காலம் வேலைக்கு போவதாக சொல்லிவிட்டு கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் இந்த பிரைவேட் பேங்கில் சேர்ந்திருக்கிறாள். அப்பாவுக்கு கொஞ்சம் இதில் குறையே. எங்களுக்கே இத்தனை பிசினஸ் இருக்க இவள் வெளியிடத்தில் வேலை பார்ப்பதா என்று. இதில் நானும் இப்பொழுது இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிப்பில் இறங்கிவிட்டேன். இவளாவது அவருக்கு உதவுவாள் என்று நினைத்திருந்தார் என்ற ஆனந்த். அம்மாவுக்கு தான் அவளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம். இவள் பிடி கொடுக்க மாட்டேன் என்கிறாள் என்றபடி பைரவியுடன் பேசியபடியே வெளியேறினான் ஆனந்த். ஓ, மேடமுக்கு திருமண ஏற்பாடுகளா? நடக்கட்டும் நடக்கட்டும். இவள் ஒரு நாள் கூட தன்னை பற்றி முழுவதும் சொல்லவில்லை. ஒருவேளை அவள் இவ்வளவு பெரிய பணக்காரி என்று எனக்கு தெரிந்தால் நான் அவளை விடாமல் பிடித்து கொள்வேன் என்று நினைத்தாலோ? எது எப்படியோ, இனி அவளை மறந்து தன் வழியை பார்த்து கொள்ள வேண்டும். இனி அவளிடம் பேச முயலக்கூடாது என்று தீர்மானித்து கொண்டவன் ஆனந்த் வருவதற்காக காத்திருக்க தொடங்கினான். ஆனந்திடம் விடை பெற்று அவன் காரில் அனுப்பி வைப்பதாக கூறியதற்கு மறுத்துவிட்டு ஒரு ஆட்டோவை பிடித்த பைரவி நேராக வீட்டை அடைந்தவள் சாரதா மாமியிடம் வசந்துக்கு வேலை கிடைத்தது பற்றிய விஷயத்தை சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்று ஓய்வெடுக்க திரும்பியவள் மாடியிலிருந்து அஜய் இறங்கி வருவதை பார்த்துவிட்டு, ஹாய் அஜய். என்னப்பா, நாளை வருவதாக சொன்னாய், இன்றே வந்து விட்டாய். போன வேலை முடிந்து விட்டதா? எப்பொழுது வந்தாய்? ஏதாவது சாப்பிட்டியா? ஏய், ஒவ்வொன்றாக கேள். முதலில் இன்னும் சாப்பிடவில்லை என தொடங்க, சாப்பாட்றாமா, கடைசி கேள்விக்கு முதலில் பதிலா என பைரவி சிரிக்க, முதலில் சான் வயிற்றுக்கு தான் ஈயணும். வா வா, கொஞ்சம் அவசரமாக வெளியே போக வேண்டும். கேப்பிற்கு சொல்லியிருந்தேன், அதோ வந்து விட்டான் பார். போகும்போது எல்லாம் சொல்கிறேன். நீ எங்கே சுற்றிவிட்டு வருகிறாய் என கேட்டுக்கொண்டே அவளையும் இழுத்து கொண்டு அங்கே காத்திருந்த காரில் ஏறி அமர்ந்தான். பைரவி சாரதா மாமியுடன் அஜயுடன் வெளியே செல்கிறேன் என்று பொறுப்பாக சொல்லிவிட்டே அவனுடன் சென்றாள். முதலில் ஒரு ஹோட்டலில் காரை நிறுத்த சொன்ன அஜய் மதிய உணவை முடித்தனர். இப்ப கேளு, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் என்ற அஜய்க்கே, அப்பா இப்பவாது சொல்லணும்னு தோணுச்சே, சாப்பிடுவதிலேயே இரு என்று செல்லமாக அவனிடம் சிந்தியவள், ஓகே அஜய், போன வேளை என்னாச்சு? உன் தந்தையுடைய குடும்பம் பற்றி தெரிந்ததா? அவரை பெற்றவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? வேறு என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. வெயிட் மேடம், காரில் போகும்போது சொல்கிறேன் என்றவன் காரில் அவளுடன் அமர்ந்து காரை மந்தவெளி பக்கம் செலுத்த
டிரைவரிடம் சொன்னவன் பைரவிடம் திரும்பி, அப்பப்பா, என்ன அவசரம்டா சாமி. நேற்று நான் மாயவரத்தை அடைந்த உடனேயே என்னிடம் இருந்த அந்த அட்ரஸை தேடி போனேன். ஆனால் அங்கே நான் தேடியவர்கள் யாருமே இல்லை. ஒரு 15 வருடம் முன்பே அந்த வீட்டை நேற்று நான் சந்தித்தவர்களிடம் விற்றுவிட்டு சென்னைக்கு சென்று விட்டார்களாம். அதன் பிறகு எந்த தொடர்பும் பெரிதாக இல்லை என்று சொன்னார்கள். திகைத்து, ஒரு ஆதாரமும் வேஸ்டாக போய்விட்டதே என்று நினைத்து ஊர் திரும்ப நான் தீர்மானித்தேன். என் அப்பாவின் பூர்வீகம் இனி என்னால் கண்டுபிடிக்க முடியாது, அவருடனேயே அழிந்து போய்விட்டது என்று வருத்தத்துடன் இருந்தேன். ஐயோ, வெரி சாரி அஜய். அப்போ உன்னால் உன் பூர்வீகத்தை கண்டுபிடிக்க முடியவில்லையா? இனி என்ன செய்ய போகிறாய் அஜய்? கவலைப்படாத, ஏதாவது வழி கிடைக்கும் என அவனுக்கு பதற்றத்துடன் ஆறுதல் அளித்தவளை பார்த்தவன்,